Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Halo Alkanes and Halo Arenes chapterல book exercise question number 6.19. So 19th question பார்க்கலாம். இதுல வந்து ஒரு 20 conversions நமக்கு கொடுத்திருக்காங்க. Reactant product கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி வந்து இந்த reactant நம்ம final product கொண்டு வரணும் அப்படின்றதான் question. ஸோ நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா எழுதலாம். ஸோ கொஸ்டின் பார்ப்போம் நம்ம. How the following conversions can be carried out. ஸோ இந்த கன்வர்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரோப்பீன் டு ப்ரோபென் 1 ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டை எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுவோம் ப்ரோப்பீன் டு ப்ரோபென் 1 ஸோ ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதை நம்ம என்னவா மாத்தணும், ப்ரோபென் 1 ஆலா மாத்தணும். ஸோ CH3 CH2 CH2 OH. ஸோ அப்போ அதே 3 கார்பன் இருக்கு, நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH வந்து அட்டாச் ஆகணும். சரியா? அதே மாதிரி இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். இப்போ நம்ம கன்வர்ஷன் போலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல இந்த டபுள் பாண்டை எடுத்துட்டு ஒரு ஹாலஜனை ஆட் பண்ணோம். ஸோ HBr போடலாம். நான் இதை வேற கலர்ல காமிக்கிறேன். ஸோ HBr அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹாலோ ஆசிட டபுள் பாண்ட்ல ஆட் பண்றோம். இப்போ இந்த ஹாலோ ஆசிட் ஆட் பண்ணும்போது இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கிறதுனால ஹைட்ரஜன் எந்த கார்பனுக்கு வந்துரும், இந்த கார்பனுக்கு வரும். Br இந்த கார்பனுக்கு வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம OH உள்ள கொடுக்கணும்னா சாதாரணமா ஒரு சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போனா போதும். அப்ப நம்ம ஒரு ஆக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை உள்ள கொடுக்கும் பொழுது செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய Br தான் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் ஆகி OH மாறும். அப்ப நம்மளோட ப்ராடக்ட் இந்த இடத்துல OH வந்துடும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா ப்ரோபென் 2 ஆல் கிடைக்கும், 2 ப்ரோபனால் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரோபென் 1 ஆல். ஸோ இந்த OH வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். அப்போ நம்ம இந்த மார்க்கோனிக்கோவை நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்டி மார்க்கோனிக்கோவ் ரூலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரோபென் 1 ஆல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்ப ஆன்டி மார்க்கோனிக்கோவ் ரூல் போகணும்னா HBr கூட நம்ம என்ன எடுக்கணும், பெர்ஆக்சைடு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், ஹைட்ரஜன் இங்கேயும் Br இங்கேயும் ஆட் ஆகும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CH3 CH2 CH2 Brன்னு நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் செய்ய போறோம். ஸோ ஆக்வஸ் KOH போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கேவும் இந்த பிஆரும் KBR வெளியில போயிடும். ஸோ நமக்கு KBR வெளியில போயிருது. அப்போ இந்த OH இந்த BR இருக்கிற இடத்துல வந்து சப்ஸ்டிடியூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் CH3 CH2 CH2 OH கிடைக்கும். ஸோ ப்ரோபென் 1 ஆல் கிடைக்கும். ஸோ ப்ரோபீன் டு ப்ரோபென் 1 ஆல் கன்வர்ஷன் இப்படிதான் நம்ம செய்யணும். ஸோ செகண்ட் கன்வர்ஷன் போலாம். ethanol to but 19. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். ethanol CH3 CH2 OH. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம், but 1 ஸோ CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ இதுதான் வந்து but 19. இப்போ நம்ம ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் ஆல்கில் ஹாலைடா மாத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்வர்ஷன் போக முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல நம்ம இந்த கன்வர்ஷன் பார்த்துருப்போம். ஆல்கஹால் இதுல நம்ம என்ன போய் ஆட் பண்ண போறோம், SOCl2. ஸோ தயனைல் குளோரைடு போட்டோம்னா என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து இப்படி கிளீவ் ஆகும். இதுல ஒரு Cl, இதுல ஒரு Cl, இதுல SO. ஸோ நமக்கு SO2வும்
HClலும் கேஸா வெளியில போயிருது. அப்ப மீதம் நம்மளுக்கு CH3 CH2 Clன்னு கிடைக்கும். ஸோ இதுல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? CH triple bond C minus Na plus ஆட் பண்றோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த NAவும் Clலும் என்ன ஆயிடும்? NaCl வெளியில போயிடும். ஸோ இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது CH3 CH2 இப்ப இந்த பார்ட்ல இருக்கிற இந்த கார்பன் C triple bond CH. So but 1 ine. So ethanol to but 1 ine வந்து conversion இதுதான். So second முடிச்சிட்டோம். இப்ப thirdக்கு வரும். Third conversion. என்ன கொடுத்திருக்காங்க? 1 bromopropane to 2 bromopropane. So position அந்த Br னுடைய position தான் மாறப்போகுது. So 1 bromopropane propaneல first positionல Br attach ஆகுது. So CH3 CH2 CH2 Br. So இது 1 bromopropane ல இருந்து இப்ப இந்த Br எங்க போகுது? இந்த second positionக்கு போகுது. So CH3 CH Br CH3. So இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த Brயும் ஒரு ஹைட்ரஜனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் கிடைக்கும், அல்கீன் கிடைக்கும். அந்த அல்கீன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ஒரு ஹாலோ ஆசிட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 bromo propane கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எழுதுவோம் CH3 CH2 CH2 Br. இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? ஆல்கஹாலிக் KOH. So alcoholic potassium hydroxide போட்டோம்னா இந்த இடத்துல elimination. So elimination எப்படி காமிப்போம்? CH3. So இது alpha carbon, இது beta carbon. So CH H CH2 Br. So இந்த OH minus இந்த potassium hydroxide இருக்கக்கூடிய இந்த OH minus இந்த புரோட்டானை எடுக்கும். So இந்த electrons இங்க shift ஆகும். Br minus வெளியில போகும். So நம்மளுக்கு Cக்கு நடுவுல டபுள் பாண்ட் கிடைக்கும். So நம்மளோட ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. So அப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் ரிமூவ் ஆச்சு? இங்க வெளியில வர Br இந்த K கூட சேர்ந்து KBr போகும். இந்த OH எடுக்கிறதுனால வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரிமூவ் ஆகும். சரியா? ஸோ இந்த இடத்துல ப்ரோப்பீன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல ஹாலோ ஆசிட் ஆட் பண்ண போறோம். ஸோ ஹாலோ ஆசிட் என்ன ஆட் பண்ணுவோம்? நம்மளுக்கு இங்க Br இருக்கு. ஸோ HBr ஆட் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்னு யோசிச்சுக்கணும். நம்ம வந்து மார்க்கோனிகோ ரூல் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்க ஹைட்ரஜனும் இங்க Brம் நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்கும். ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் போட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு ரியாக்டன்ட்டே கிடைச்சிடும். அதனால போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த இடத்துல நம்ம மார்க்கோனிகோ ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ வெறுசா HBr மட்டும். அப்ப HBr மட்டும்னா இந்த இடத்துல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்ப HBr நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா இப்போ Br இந்த இடத்துல H இந்த இடத்துல, ஏன்னா மார்க்கோனிகோ ரூல் படி எந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கோ அங்கதான் நம்ம ஹைட்ரஜன் போடுறோம். ஸோ அப்ப நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? CH3 CH இங்க Br அட்டாச் ஆயிருக்கு, இந்த இடத்துல CH3 2 bromopropane. So third conversion 1 bromopropane to 2 bromopropane முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஞாபகம் வச்சுட்டே வந்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஈஸியா மார்க்கும் எடுக்கலாம். ஸோ ஃபோர்த் டொலியூன் டு பென்சைல் ஆல்கஹால். ஸோ டொலியூன் போவோம். டொலியூன் அப்படின்றது பென்சீன் ரிங்ல CH3 இருந்ததுன்னா இது வந்து டொலியூன். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? பென்சைல் ஆல்கஹால். ஸோ நம்மளுக்கு பென்சீன் ரிங்ல எந்த ஒர்க்கும் கிடையாது. மேல சப்ஸ்டியூட் ஆயிருக்கக்கூடிய இந்த மெத்தில் பார்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு H எடுத்துட்டு Cl வந்து கொடுக்க போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல அந்த CH3 நம்ம என்னவா மாத்த போறோம்? ஸோ சாரி, ஆல்கஹாலா மாத்தணும் இல்லையா? குளோரைடு இல்ல, ஆல்கஹால். சரியா? சோ இத வந்து மேல இருக்க CH3 பார்ட்ட ஒரு அல்கில் ஹாலைடு பார்ட்டா நம்ம மாத்துவோம். சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல CH3 இருக்கு. சோ நம்ம இதுல என்ன பண்ணலாம்? Cl நம்மளுக்கு chlorine in presence of light.
சரியா குடுத்தோம்னா, இதுல இருக்க ஒரு இந்த மெத்தில் பார்ட்ல இருக்க ஒரு ஹெச்சும், இதுல இருக்க ஒரு சிஎலும் நம்மளுக்கு என்னவா ரிமூவ் ஆயிடும்? HClஆ ரிமூவ் ஆயிடும். ஸோ, அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, CH2Cl பென்சைல் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஸோ, அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிள். இதுல நம்ம என்ன பண்ணலாம்? aqueous பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த Cl, இந்த OH வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ KClஆ வெளியில போயிடுது. நம்மளுக்கு அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? கொஞ்சம் கீழ இறக்கி எழுது. ஸோ, இந்த இடத்துல CH2OHன்னு கிடைக்கும். ஸோ, டொலியூன் டு பென்சைல் ஆல்கஹால் கன்வர்ஷன் இப்படி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து குளோரின் லைட் கூட ட்ரீட் பண்ணும்போது அந்த மெத்தில் பார்ட்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் Cl2ல இருந்து ஒரு Clயும் HClஆ வெளியில போயிடுது. ஸோ, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பென்சைல் குளோரைடு கிடைக்கும். இதை நம்ம ஆக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்கும் போது இந்த Clல இந்த OH வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுது. ஸோ, நம்மளுக்கு பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ, ஃபிஃப்த் கன்வர்ஷன் போலாம். பென்சீன் டு புரோமோ 4-புரோமோ நைட்ரோபென்சீன். ஸோ, பென்சீன் இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? 4-புரோமோ. ஸோ, புரோமோ நைட்ரோபென்சீன். ஸோ, இது வந்து 1, 2, 3, 4. ஸோ, 4th பொசிஷன்ல Br அட்டாச் ஆயிருக்கு. இந்த பார்ட் வந்து நைட்ரோபென்சீன். அதனால 4-புரோமோ நைட்ரோபென்சீன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பென்சீனை நம்ம என்னவா மாத்தணும்? ஒரு Br சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனா மாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும்? நைட்ரேஷன் பண்ணணும். ஸோ, பென்சீன் இத புரோமினேஷன் செய்யும்போது, ஸோ ட்ரீட்டட் வித் Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் FeBr3. ஸோ, இன் பிரசன்ஸ் ஆஃப் FeBr3 நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு புரோமின் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் கிடைக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட்ரேஷன் செய்ய போறோம். ஸோ, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ, பேரா தான் மேஜர் ப்ராடக்ட். அதனால நம்ம வெறும் பேரா ப்ராடக்ட் மட்டும் எழுதும். ஸோ, இந்த இடத்துல Br அப்படியே இருக்க போது. ஸோ, சப்ஸ்டிடியூவன்ட் NO2 குரூப் பேரா பொசிஷனுக்கு வரும். ஸோ, அதனால நம்மளுக்கு 4-புரோமோ நைட்ரோபென்சீன் கிடைக்கும். சரியா? ஸோ, இது ரொம்ப சிம்பிள். பென்சீனை புரோமினேட் பண்றோம். அப்புறம் அதை நைட்ரேட் பண்றோம். சரியா? அடுத்தது 6th question. பென்சைல் ஆல்கஹால் டு ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட். ஸோ, ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பென்சைல் ஆல்கஹால். ஸோ, நீங்க எவ்வளோ தூரம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி நம்ம வரும் பொழுது. ஸோ, பென்சைல் ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ண போறோம்? 2-ஃபினைல் எத்தனாயிக் ஆசிடா மாத்துறோம். ஸோ, பென்சீன் ரிங் போடுறோம். CH2COOH. சரியா? ஸோ, பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ, செகண்ட் கார்பன்ல ஃபினைல் பார்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் 2-ஃபினைல். இது எத்தனோயிக் ஆசிட் பார்ட். 2 கார்பன் இருக்கு. அதனால எத்தன். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. அதனால ஓயிக் ஆசிட். அதனால 2-ஃபினைல் எத்தனோயிக் ஆசிட். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ, இந்த ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா மாத்த போறோம்? ஒரு அல்கில் ஹாலைடு பார்ட்டா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்தரா ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ, இது வந்து பென்சைல் ஆல்கஹால். ஸோ, ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம்? தயோனைல் குளோரைடு போட்ட உடனே இதுல SO2வும் HClயும் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? பென்சைல் ஆல்கஹால். ஸோ, நான் வந்து ஒரு ட்ரிப்பும் இந்த பிரேக் வந்து போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்படி உடைச்சோம் அப்படின்னா இதுல Cl, இதுல SO, இதுல Cl.
சரியா? அதனால தான் நம்மளுக்கு பென்சைல் குளோரைடு கிடைக்குது. இப்ப இந்த பென்சைல் குளோரைட நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, KCN கூட ட்ரீட் பண்ணுவோம். ஸோ பொட்டாசியம் சயனைடு கூட ட்ரீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த Kவும் இந்த Clலும் KClஆ வெளில போயிடுது. ஸோ Clக்கு பதிலா இந்த CN வந்து போய் அதுல சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு CH2CN ன்னு கிடைக்கும். இத நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ இது நம்மளுக்கு உள்ள டெக்ஸ்ட்ல இல்லாத ஒரு பார்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரோலைஸ் பண்ணணும். சரியா? ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து அப்படியே உடையும். CN பாண்ட் உடைஞ்சு இந்த C வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்டின்னா, கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். CN நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன கீ டெர்ம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம சால்வ் பண்றதுக்கு. சரியா? ஸோ பென்சைல் ஆல்கஹால் டூ 2-ஃபினைல் எத்தனோயிக் ஆசிட்னுடைய கன்வர்ஷன் இது. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நம்மளோட டெக்ஸ்ட்லயே இருக்கும். ஆல்கஹால ஹாலைடா கன்வெர்ட் பண்றோம். அப்புறம் சயனைடா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அத ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த பார்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 7th கன்வர்ஷன். எத்தனால் டு புரோப்பேன் நைட்ரைல். ஸோ எத்தனால் நமக்கு ஃபார்முலா தெரியும். CH3 CH2OH. ஸோ இத நம்ம என்னவா மாத்துறோம்? புரோப்பேன் நைட்ரைல். ஸோ நைட்ரைல்னா CN பார்ட். இப்போ நைட்ரைல்ன்றது அதனுடைய ஐயுபேக் நேம். அதனால அதுல வந்து நம்ம ஒரு கார்பன் இருக்கும் இல்லையா? CN அப்டின்னா அதுல ஒரு கார்பன் இருக்கும். அந்த கார்பனையும் சேர்த்து தான் நம்ம புரோப்பேன் பார்ட்டுக்கு குடுக்க போறோம். ஸோ CH3 CH2CN இதுதான் வந்து புரோப்பேன் நைட்ரைல். ஸோ CN நம்ம சாதாரணமா வந்து சயனைடு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ஐயுபேக் நேம் வந்து கரெக்ட்டா நம்ம எழுதுறோம் அப்படின்னா நைட்ரைல். ஸோ இந்த நைட்ரைல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பேரண்ட் வந்து இதுல 3 கார்பன் இருக்கு. அதனால இத வந்து புரோப்பேன் நைட்ரைல்ன்னு சொல்றோம். சாதாரணமா சொல்லும்போது எத்தில் சயனைடுன்னு இத சொல்லலாம். 2 கார்பன் இந்த பார்ட் நம்ம சயனைடுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எத்தில் சயனைடு. சரி 2மே ஒண்ணுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது ரொம்ப சிம்பிள். இப்ப மேல நம்ம ஒரு ஸ்டெப்பு கொண்டு வந்தோம் இல்லையா? அதே மாரி தான். ஆல்கஹால ஃபர்ஸ்ட்டு ஹாலைடா மாத்தணும். அப்புறம் அத சயனைடா மாத்தணும். ஸோ சிம்பிளா அப்படியே டக்குன்னு போட்டுறலாம் இது. ஸோ CH3 CH2OH. ஆல்கஹால நம்ம என்ன பண்ண போறோம் இதுல? SOCl. ஸோ மேக்ஸிமம் ஆல்கஹால குளோரைடா நீங்க வந்து ஒரு அல்கில் ஹாலைடாவோ இல்ல ஸ்பெசிஃபிக்கா குளோரைடா கன்வெர்ட் பண்றீங்கன்னா, தயனைல் குளோரைடு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம கான்ஸ்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, நம்ம எழுதும் பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? CH3 CH2Cl எத்தில் குளோரைடு கிடைக்கும். ஸோ இத ஃபர்தரா நம்ம எது கூட ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த இடத்துல ஆக்வஸ் KCN. ஸோ இங்க என்ன ரிமூவ் ஆகும்? Kவும் Clலும் KClஆ ரிமூவ் ஆயிடுது. அப்போ CN வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும்போது CH3 CH2CN. ஸோ எத்தில் சயனைடு அல்லது புரோப்பேன் நைட்ரைல் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியான ஒரு கன்வர்ஷன். அடுத்தது 8th கன்வர்ஷன் அனிலின் டு குளோரோபென்சீன். ஸோ அனிலின் என்ன? இது வந்து நம்மளுக்கு பிரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கன்வர்ஷன் தான். அனிலின்னா C6H5 ஒரு பென்சீன் ரிங்ல NH2 இருக்கிறது. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? குளோரோபென்சீனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ பிரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ்ல இந்த ப்ராசஸ் அப்படியே இருக்கும். என்ன இங்க பேர் குடுத்துருக்காங்க. அங்க நம்ம ரியாக்ஷன்ஸா படிப்போம். ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? அதுல உள்ளதுதான். இப்ப நம்ம எழுதுவோம். ஸோ இந்த அனிலின். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி அரோமேட்டிக் அமீன். இத வந்து நம்ம நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணோம். ஸோ நைட்ரஸ் ஆசிட் அப்படின்றது எப்பவுமே நம்மளுக்கு டைரக்ட்டா கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்ரஸ் ஆசிட்னாவே NaNO2 சோடியம் நைட்ரைட்டையும் HClயும். சரியா? வேற கலர்ல எழுது. சோடியம் நைட்ரைட் பிளஸ் HCl. ஸோ இது வந்து நம்ம ஹீட் பண்ணணும்.
273ல இருந்து 278 கெல்வின். சில நேரங்கள்ல நம்மளுக்கு 0 to 5 டிகிரி செல்சியஸ்னு நீங்க எழுதலாம். இது நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த 0 to 5 டிகிரிஸ் குடுக்குறேன் அப்டின்னா, சில சமயம் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அல்லது ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு நம்மள வந்து ப்ராடக்ட் ஃபைண்ட் ஏ, பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, அப்போ இந்த மாரி குடுத்திருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த நைட்ரஸ் ஆசிட் இந்த அனிலின் கூட சேரும் பொழுது, நமக்கு ஒரு டைஅசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம HCl எடுத்திருக்கனால, இங்க நம்மளுக்கு N2Cl. ஸோ N2 பிளஸ் Cl மைனஸ். ஸோ இதுக்கு பேரு பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். ஸோ நம்ம வந்து அமீன்ஸ் லாஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு இருக்கும். பயோமாலிக்யூல்ஸ்க்கு முன்னாடி அதுல பார்த்தோம்னா இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா நம்ம படிப்போம். நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். இத Cu2 நம்ம புக்ல இங்க என்ன குடுத்திருப்பாங்கன்னா X2ன்னு குடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு இங்க ஸ்பெசிஃபிக்கா குளோரோபென்சீன் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல Cu2 Cl2 போட போறோம். சரியா? போட்டோம்னா என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய இந்த Cl இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிட்டு நைட்ரஜன் வந்து வெளியில ரிமூவ் ஆயிடும். சோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இந்த இடத்துல Cl பிளஸ் நைட்ரஜன் கேஸ். சோ இது வந்து இந்த பார்ட்ட வந்து நம்ம சாண்ட்மேயர் ரியாக்ஷனா படிப்போம். சரியா? சோ முக்கியமான ஒரு ரியாக்ஷன் கன்வர்ஷன். அடுத்தது 9க்கு வருவோம். 9 வந்து 2 குளோரோ பியூட்டேன் to 3,4 டைமெத்தில் ஹெக்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதனுடைய ஸ்ட்ரக்சரை எழுதிட்டு அதுக்கப்புறமா இது எதுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். 2 குளோரோ பியூட்டேன். ஸோ பியூட்டேன்னா 4 கார்பன் சிங்கிள் பாண்டு, ரெண்டாவது கார்பன்ல நம்மளுக்கு Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH3 CH2 CHCl CH3. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்? 3,4 டைமெத்தில் ஹெக்சேன். ஸோ ஹெக்சேன்னா 6 கார்பன் இருக்கு. அதுல 3rd பொசிஷன்லயும் 4th பொசிஷன்லயும் நமக்கு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ CH3 CH2 முதல்ல ஹெக்சேன் எழுதுறேன் நானு. CH2 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 1 2 3 4 5 6. இப்போ இதுல வந்து 3லயும் 4லயும். ஸோ 3னா இது 3 இது 4. ஸோ இதை நான் என்ன பண்றேன்? ஒரு மெத்தில் குரூப், இதுல ஒரு மெத்தில் குரூப் மாத்துறேன். சரியா? ஸோ CH CH இப்படி இருக்கு. இதுல ஒரு மெத்தில் குரூப்பும் இதுல ஒரு மெத்தில் குரூப். அப்போ 3,4 டைமெத்தில் ஹெக்சேன். ஸோ இப்ப நான் இதை வந்து இப்படி மாத்தணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல மெயின் செயின்ல எத்தனை இருக்கு? மொத்த கார்பன் 1 2 3 4. இங்க அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்படியே டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டபுள் ஆகுதுன்னா இது அப்படியே 2ஆ உடைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு பேரண்ட் ஹைட்ரோ கார்பன், இது ஒரு பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் பார்ட்டா இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து பேரண்ட் ஆல்கில் ஹாலைட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே டபுள் த நம்பர் ஆஃப் கார்பனோட நம்மளுக்கு ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்குதுன்னா அங்க நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் போகணும். ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? 2 ஆல்கில் ஹாலைட்ஸ், 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கில் ஹாலைட்ஸ் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் போகணும். ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இதை நம்ம கொஞ்சம் மாத்தி கூட எழுதிக்கலாம். இந்த CH3 எங்க கீழே கொண்டு வந்துட்டு Cl மேல எடுத்துட்டு போனோம்னா எலிமினேஷன் காமிக்கிறதுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நான் எழுதும் போது அப்படி எழுதுறேன். CH3 CH2 CH. ஸோ இந்த இடத்துல நான் CH3 வச்சுட்டு இங்க Cl பாண்ட் காமிக்கிறேன். பிளஸ் எத்தனை சோடியம்? 2 சோடியம் போடணும். பிளஸ் இது அப்படியே மாத்தி எழுதிக்கிறேன். Cl இங்க CH CH3 CH2 CH3. சரியா? இந்த ரியாக்ஷன் எல்லாமே இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர், ட்ரை ஈத்தர். இப்ப நம்ம எலிமினேஷன் எப்படி காமிப்போம்?
எது எது எலிமினேட் ஆகும்? இதுல இருக்க ஒரு Na, ஒரு Cl. இதுல இருக்க இன்னொரு Na, இன்னொரு Cl. ஸோ இது அப்படியே என்ன ஆயிடுது? 2 NaCl நமக்கு ரிமூவ் ஆகும். அப்ப என்ன ஆகுது? இந்த கார்பனும் டைரக்டா வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. CH3, CH2, CH, CH3, அப்புறம் CH, CH3, CH2, CH3. சரியா? இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ 2-chlorobutane 3,4 dimethyl hexane உடைய கன்வர்ஷன் இதுதான். அடுத்தது 10th question. 2-methyl 1-propene 2 2-chloro 2-methyl propane. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை எழுதுவோம். 2-methyl 1-propene. ஸோ அப்போ ப்ரோப்பீன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு அல்கீன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் நடுவில் நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்குது? டபுள் பாண்ட் இருக்கு. செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். 1, 2, 3. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு, போட்டாச்சு. இப்போ செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, போட்டுட்டோம். இப்போ மீதியை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் CH2, இந்த பக்கம் CH3. அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? 2-chloro 2-methyl propane. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சிங்கிள் பாண்டு. செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதே செகண்ட் கார்பன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு. மீதியை நம்ம ஃபில் பண்ணுவோம். CH3, இது ஒரு CH3. ஸோ பாண்ட். இப்போ நம்மளுக்கு இந்த அல்கீனை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஹாலோ அல்கீனா மாத்தணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு Cl, ஒரு ஹைட்ரஜன் தான் ஆட் பண்றோம். அப்போ வெறுசா நம்ம என்ன பண்ணா போதும்? ஒரு ஹாலோ ஆசிட் HCl ஆட் பண்ணா போதும். ஸோ இப்போ நம்ம HCl ஆட் பண்ணும்போது நம்ம மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்றதை மட்டும் கேர்ஃபுல்லா யோசிச்சு போடணும். ஸோ எழுதுவோம். CH3C, CH3, டபுள் பாண்ட் CH2. ஆரோ போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு Cl சப்ஸ்டியூட் ஆகுது, அதனால நம்மளோட ஹாலோ ஆசிட் HCl. இப்போ நம்ம பெராக்சைடு போடணுமா போட வேணான்றத யோசிக்கணும். இப்போ நான் வந்து வெறுசா மார்க்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்றேன்னா எனக்கு ஹைட்ரஜன் இங்க தான் அதிக நம்பர்ல இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் இங்கேயும் Cl இங்கேயும் ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணணும்னா நான் என்ன பண்ணுங்க, ஒரு பெராக்சைடை போட்டேன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல Clம் மாறும். ஸோ என்னோட ப்ராடக்ட் என்ன? செகண்ட் கார்பன்ல Cl இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நான் இந்த சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்கணும். அப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வெறுசா மார்க்கோனிகோவ் ரூல் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம மார்க்கோனிகோவ் ரூல் தான் அப்ளை பண்றோம். மார்க்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எது எங்க போய் சப்ஸ்டிடியூட் ஆகும்? இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல Clம் சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ அப்ப நம்மளோட மெயின் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? CH3C, CH3, இந்த இடத்துல Cl, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா CH. ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் 2-chloro 2-methyl propane கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நீங்க அந்த ப்ராடக்ட்டையும் ரியாக்டன்ட்டையும் உத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் ஒன் ஸ்டெப்ல வரக்கூடாது. சில இது பார்த்தோம்னா நம்ம 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை வந்து சிங்கிள் ஸ்டெப்ல நம்ம வந்து ஈஸியா முடிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணினீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 11th ஒன், எத்தில் குளோரைட் டு ப்ரோப்பனாயிக் ஆசிட். ஸோ எத்தில் குளோரைடு எழுதுவோம். CH3, CH2, Cl. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? ப்ரோப்பனோயிக் ஆசிட். அப்படின்னா CH3, CH2, COOH. 3 கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை இது மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ Cl நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? KCN கூட ட்ரீட் பண்ணி சயனைடா மாத்தும். அதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்ம ஆசிட். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் தெரியுதுன்னா நான் எழுதும் போது நீங்க அதை பாஸ் பண்ணிட்டு நீங்க கன்வர்ஷனை போட்டு பார்த்து நம்ம போட்டது கரெக்டா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் நம்ம வீடியோ பார்த்து இந்த மாதிரி செஞ்சது கரெக்டா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டான்னு வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம எழுதுவோம் CH3, CH2, Cl.
ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், KCN கூட ட்ரீட் பண்ண போறோம். ஸோ KCN கூட ட்ரீட் பண்ணணும்னா என்ன ஆகும், இந்த கேவும் இந்த சிஎலும் KCLஆ வெளியில போயிடுது. ஸோ CN என்ன ஆகுது, இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது CH3 CH2 CNN கிடைக்கும். ஸோ இந்த CN நம்ம என்ன பண்ண போறோம், ஹைட்ரோலைஸ் பண்ண போறோம். ஸோ H2O H+. ஸோ கார்பன் என்ன ஆக ஆரம்பிக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3 CH2 COOH அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது ஒரு நிமிஷம், இது H. ஓகே, அடுத்த கன்வர்ஷன் 12th கன்வர்ஷன். But1 to N-butyl iodide. ஸோ எழுதுவோம் ஃபர்ஸ்ட். But1 ஸோ 4 கார்பன் இருக்கு, 1 and 2 கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ 1 பியூட்டீன் இது. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், N-butyl iodide கன்வெர்ட். அப்ப 4 கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன்ல I வந்து அட்டாச் ஆக போகுது. ஸோ CH3 CH2 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 I. ஸோ நமக்கு வந்து அல்கில் அயோடைடு ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம உடனே ஞாபகம் வரணும் ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன். ஸோ ஃபின்கெல்ஸ்டின் ரியாக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த அல்கீனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணும், ஒரு அல்கில் ஹேலைடா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் ஆகக்கூடிய அல்கில் ஹேலைடு ஒன்னு சிஎல்ஆ இருக்கணும் அல்லது பிஆரா இருக்கணும். அப்போ பொசிஷன் இங்க எங்க கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த அல்கீனை ஒரு அல்கில் ஹேலைடா கன்வெர்ட் பண்ணும்போது ஹாலஜன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹாலோ ஆசிடை ஆட் பண்ண போறோம். ஸோ ஹாலோ ஆசிட் நான் சொன்னேன், இது அல்கில் அயோடைடு ஃபார்ம் ஆகணும்னா ஒரு அல்கில் ஹேலைடு கூட நம்ம சோடியம் அயோடைடு அசிட்டோனை ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த அல்கில் ஹேலைடு வந்து ஒன்னு சிஎல்ஆ இருக்கலாம் அல்லது பிஆரா இருக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பிஆரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா, ஸோ இங்க நம்ம என்ன ஹாலோ ஆசிட் கொடுக்கணும், HBr கொடுக்கணும். இப்ப HBr கொடுத்தோம்னா நம்ம மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்னு பார்க்கணும். நம்ம மார்க்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்றோம்னா இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல பிஆரும் போகும். அப்போ நம்மளுக்கு வந்து I வந்து எந்த இடத்துல கிடைக்கும், செகண்ட் பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆகும். நம்மளுக்கு அது ப்ராடக்ட் கிடையாது, நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் I வரணும். அப்ப நம்ம ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்றோம்னா இங்க ஹைட்ரஜனும் இங்க பிஆரும் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிஆரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல I கிடைக்கும். அப்போ ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் நம்ம ஃபாலோ பண்றோம்னா HBr கூட நம்ம இங்க என்ன எழுதணும், பெராக்சைடு எழுதணும். ஸோ இத மறந்துடாதீங்க, அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பிஆரும் இந்த இடத்துல ஹைட்ரஜனும் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் எழுதுவோம், CH3 CH2 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 Brன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், ஃபென்கில்ஸ்டன் ரியாக்ஷன் போக போறோம். ஸோ சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். சரியா? இப்ப என்ன ஆகுது, இந்த NAவும் பிஆரும் நமக்கு NaBrஆ வெளியில போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த I எங்க வந்து சப்ஸ்டியூட் ஆகும், இந்த கார்பன்ல போய் அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு CH3 CH2 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 IN கிடைக்கும். சரியா? பியூட்டைல் அயோடைடு, N-butyl iodide நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ அடுத்த கன்வர்ஷன் 13th கன்வர்ஷன், 2-chloropropane to 1-propanol. ஸோ 2-chloropropane, propane 3 கார்பன், செகண்ட் கார்பன்ல வந்து Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எழுதுவோம் CH3 CH Cl CH3. இது 2-chloropropane. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், 1-propanol. ஸோ 3 கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH அட்டாச் ஆயிருக்கு. CH3 CH2 CH2OH. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்க Cl இப்ப எங்க போகுது, ஆல்கஹாலா மாறும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு OH போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணி இதை ஒரு அல்கீனா மாத்தணும். அப்புறம் அந்த அல்கீன்ல நம்ம ஒரு ஹாலோ ஆசிட சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சப்ஸ்டியூஷன் போகணும். ஸோ பார்ப்போம்.
CH3 CH Cl CH3. so இத first நம்ம என்ன பண்ணுவோம் elimination காமிப்போம். so elimination alcoholic potassium hydroxide. so இங்க எப்படி eliminate ஆகும் இதுவும் வந்து பீட்டா கார்பன் தான் ஹைட்ரஜன் இருக்கு இதுவும் பீட்டா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு சம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம். ஸோ CH3 CH Cl CH2H. சரி இப்போ இந்த OH மைனஸ் என்ன பண்ணுது இந்த புரோட்டானை எடுக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும் Cl மைனஸா வெளியில போகும். அப்போ எதெல்லாம் ரிமூவ் ஆகும் வாட்டர் ரிமூவ் ஆகும் வெளியில வர இந்த Cl மைனஸ் இந்த K ஓட சேர்ந்து KCl வெளியில போயிடும். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது டபுள் பாண்ட் இந்த ரெண்டு கார்பனுக்கும் நடுவுல. ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH2ன்னு நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் ஒரு ஹாலோ ஆசிட ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து HBr ஆட் பண்ணோம். இப்போ HBr ஆட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்னு செக் பண்ணிடணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ OH வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அப்போ OH ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்குன்னா Br இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகணும். இந்த இடத்துல Brம் இந்த இடத்துல Hம் ஆட் ஆனாதான் நமக்கு OH வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ மார்க்கோனிகோவ் ரூல் படி இந்த இடத்துல ஹைட்ரஜன் இந்த இடத்துல Br. அப்போ ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ணாதான் இங்க Brம் இங்க H. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும் நம்ம பெராக்சைடு போடணும். இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் CH3 CH2 CH2 Brன்னு கிடைக்கும். சரியா இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம் டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போடலாம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆக்வஸ் KOH போடுறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ரிமூவ் ஆகும் கலர்ல மாத்து இந்த இடத்துல ஆக்வஸ் KOH போடுறோம். ஸோ Kவும் Brம் KBr வெளியில போயிடுது. அப்போ OH வந்து Brக்கு பதிலா இங்க சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்ப நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் CH3 CH2 CH2OH கிடைக்கும். 1 புரோபனால் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா ஸோ 2 குளோரோப்ரோபேன்ல இருந்து 1 புரோபனால் கன்வர்ஷன் இப்படிதான் பண்ணணும். அடுத்தது 14க்கு வரும் isopropyl alcohol to iodoform. So isopropyl CH3 CH OH CH3 isopropyl alcohol. அப்படி இல்லைன்னா இதை இப்படி எழுதலாம் CH3 CH CH3 isopropyl alcohol. ஸோ இந்த பார்ட் வந்து isopropyl பார்ட் அதுல OH அட்டாச் ஆயிருக்கு. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் ஐடோஃபார்மா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஐடோஃபார்ம்னா இது. ஸோ நம்ம இந்த சாப்டர்ல ஐடோஃபார்ம் படிச்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை சொல்றேன். இப்போ isopropyl alcohol எடுத்து ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட்ல இந்த குரூப் இருக்கணும். ஸோ CH3 CHOH. ஸோ இந்த பார்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். சரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல இந்த பார்ட் இருக்கிறதுனால இது ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுது. ஸோ நம்ம எழுதுவோம் CH3 CH CH3OH. இப்போ இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு அயோடின் ட்ரீட் பண்றோம் அப்படின்னா இந்த CH3 CHOH இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்ன ஆகும் இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலா அயோடின் வந்து அட்டாச் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கும் CI3 C டபுள் பாண்ட் O CH3ன்னு கிடைக்கும். சரியா சோ இந்த OH பார்ட் என்னவாயிடுது C டபுள் பாண்ட் O மாறிடுது. இந்த H3 என்னவா போயிடுது I3 போயிடுது. ஸோ இது ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும். சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாண்ட் கிளீவ் ஆகும். கிளீவ் ஆகி இதுல வந்து ஹைட்ரஜனும் இதுல ONA. ஸோ இதை உடைச்சோம்னா இது ஹைட்ரஜன் இது ONA பார்ட் இருக்குல்ல வந்து சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் CHI3 பிளஸ்
மீதி இருக்கிறது CH3COONA சோடியம் அசிட்டேட். சரியா? சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அயோடோஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரியாக்ஷன் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து அயோடோஃபார்மா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது 15th கொஸ்டின் வந்து குளோரோபென்சீன் டு நைட்ரோஃபினால். சோ இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம மேல பார்த்தோம். சோ அங்க வந்து பென்சீன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இங்க நம்ம குளோரோபென்சீன்ல ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? சோ குளோரோபென்சீன், பென்சீன்ல Cl சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கும். இதை நம்ம என்னவா மாத்துறோம்? பாரா நைட்ரோஃபீனாலா மாத்துறோம். சோ இது ஃபீனால், இதனுடைய பாரா பொசிஷன்ல என்ன குரூப் இருக்கு? நைட்ரோ குரூப். சோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் குளோரோபென்சீன். இந்த குளோரோபென்சீனை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? நைட்ரேட் பண்றேன். சோ நைட்ரேட் பண்ணும்போது பாரா பொசிஷன்ல கிடைக்கக்கூடிய நைட்ரோ காம்பவுண்ட் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் எழுதுவோம். சோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சோ பாரா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். Cl NO2. இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு at 443 Kelvin followed by hydrolysis. அசிடிஃபிகேஷன் செய்யும் பொழுது நமக்கு இந்த Cl என்ன ஆயிடுது? OH கன்வெர்ட் ஆகும். OH NO2. சோ இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குளோரோபென்சீன் எடுத்து இப்படியும் செய்யலாம். அதையும் நான் உங்களுக்கு அந்த பாத்தும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பாத் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்டே வந்து வித் சோடியம் ஹைட்ராக்சைடு 443 Kelvin followed by acidification செய்யறோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும்? ஃபீனால் கிடைக்கும். OH வரும். இதை நம்ம நைட்ரேஷன் பண்ணும்பொழுது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும் பொழுது பாரா பொசிஷன்ல நமக்கு NO2 சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ இதுவும் ஒரு பாத். சோ இந்த ரெண்டுல நீங்க எது வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் சூஸ் பண்ணிருக்கேன்னா நம்ம ஹாலோ அல்கீன்ஸ், ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல படிக்கிறதுனால சோ அதை வச்சு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க இதுக்கு ரெண்டாவது ப்ளூ கலர்ல போட்டிருக்கு இல்லையா, அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். அதுவும் கரெக்ட். சோ குளோரோபென்சீன் டு பாரா நைட்ரோஃபினால் கன்வர்ஷன் ரெண்டு விதத்துல பண்ணலாம். அடுத்தது 16th பார்த்தோம் அப்படின்னா 2 bromopropane to 1 bromopropane. சோ இங்க வந்து பேஸ் எல்லாம் ஒண்ணுதான். சோ செகண்ட் பொசிஷன்ல இருக்க Br ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போக போகுது. சோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எழுதுவோம். CH3 CH Br CH3. இது வந்து 2 bromopropane. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? CH3 CH2 CH2 Br 1 bromopropane கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ரொம்ப சிம்பிள். செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மாத்த போறோம். இப்ப என்ன பண்ணோம்? எலிமினேட் பண்ணணும், மறுபடியும் வந்து ஆட் பண்ண போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 CH Br CH3. சோ இங்க நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பீட்டா தான். சோ நம்ம இதுல இருந்து எலிமினேட் பண்ணுவோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த OH ஓட சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். சோ காமிக்கணுமா நான் மறுபடியும் உங்களுக்கு? CH3 CH Br CH2H. சோ இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்? இதுல இருக்க OH மைனஸ் இந்த புரோட்டானை எடுக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். Br மைனஸா வெளியில வரும் பொழுது நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூலும் KBrம் ரிமூவ் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு நமக்கு? CH3 CH
டபுள் பாண்ட் CH2. இப்போ நம்ம இதுல என்ன ஆட் பண்ண போறோம்? நம்மளுக்கு Br தான் வேணும். ஸோ இதுல நம்ம ஒரு ஹாலோ ஆசிட் ஆட் பண்றோம். ஸோ நமக்கு Brனுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு இந்த இடத்துல Br வரணும்னா இந்த இடத்துல எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ அப்போ ரூல் வந்து மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கம்மி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல ஆட் ஆகுது. ஸோ இங்க நம்ம ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ணணும். அதனால இங்க போடும்போது HBr கூட பெராக்சைடு போட்டணும். இப்போ ப்ராடக்ட் எழுதுவோம். CH3 CH2 CH2Br 1 bromo propane கிடைக்கும். ஸோ 2 bromo propane to 1 bromo propane கன்வர்ஷன் இதுதான். அடுத்தது 17th question. Chloroethane to butane. So chloroethane CH3 CH2 Cl2 CH3 CH2 CH2 CH3. ஸோ இங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இதுல 2 கார்பன் இருக்கு, ப்ராடக்ட்ல 4 கார்பன் இருக்கு. அப்படின்னா நம்ம இங்க வந்து எந்த ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ டைரக்ட் கன்வர்ஷன் இது. அப்போ CH3 CH2 Cl எத்தனை சோடியம் எடுத்துக்கணும்? 2 சோடியம் எடுத்துக்கணும். அப்போ 2 ஆல்கில் ஹாலைட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். என்ன ரிமூவ் ஆகும்? NaCl 2 NaCl என்ன ஆயிடுது? ரிமூவ் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த கார்பனும் ஒன்னா கம்பைன் ஆகும். CH3 CH2 CH2 CH3ன்னு நமக்கு கிடைக்கும். சரியா? பியூட்டேன் குளோரோஈத்தேன்ல இருந்து பியூட்டேன். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் ப்ராடக்ட்டுக்கு வரும்போது அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னா அங்க நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும். அடுத்தது 18 பென்சீன் டு டைஃபினைல். இதுவும் வந்து அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ பென்சீன் இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? டைஃபினைலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ பென்சீன் ரிங் 2 பென்சீன் ரிங் ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்? ஃபிட்டிக் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஃபிட்டிக் ரியாக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பென்சீனை நம்ம வந்து ஒரு குளோரோ பென்சீனாகவோ அல்லது புரோமோ பென்சீனாகவோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அரைல் ஹாலைட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ பென்சீனை நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும்? குளோரோ பென்சீனா மாத்திக்கலாம். சரியா? ஸோ இத குளோரின் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? இதுல கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் Cl2ல இருக்கக்கூடிய ஒரு Clம் HCl வெளியில போயிடும். ஸோ இங்க நம்மளுக்கு HCl ரிமூவ் ஆகும். ஸோ அப்ப ப்ராடக்ட் வந்து குளோரோ பென்சீன் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 2 குளோரோ பென்சீன் எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு அதை சோடியம் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? 2 குளோரோ பென்சீன். சரியா? ஸோ அதனால அந்த பென்சீன் குளோரோ பென்சீனை கொஞ்சம் இப்படி எழுதுறேன். அப்ப நம்மளுக்கு எலிமினேஷன் காமிக்கும் போது ஈஸியா இருக்கும். சரியா? பிளஸ் 2 சோடியம் பிளஸ் மறுபடியும் ஒரு குளோரோ பென்சீன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் வீடியோவா தான் இருக்கும், எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ கொஞ்சம் பொறுமையா வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு ரியாக்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த NaCl 2 NaClஆ நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுது. 2 NaCl ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த கார்பனும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகும்போது நமக்கு பைஃபினைல் கிடைக்கும். ஸோ இதுதான் பென்சீன் டு பைஃபினைலுக்கான கன்வர்ஷன். அடுத்தது 19 பார்ப்போம். டெர்ஷியரி பியூட்டைல்
bromide to isobutyl bromide. So first structure எழுதுவோம். tertiary butyl CH3 C CH3 CH3 Br. இதுதான் வந்துட்டு tertiary butyl bromide. இதை நம்ம isobutyl bromide மாத்துறோம். so CH3 CH CH3 CH2 இதான் isobutyl part. இதுல Br attach ஆகும். சரியா? இப்ப இந்த கன்வர்ஷன் அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோ முதல்ல நம்ம எலிமினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் போகணும். சோ ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 C CH3 CH3 Br. சோ இங்க நான் எலிமினேஷன் பண்ண போறேன். சோ ஆல்கஹாலிக் KOH. சோ ஆல்கஹாலிக் KOH போட்டோம் அப்படின்னா பீட்டா பொசிஷன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ண. சோ இது ஆல்பா கார்பன்னா இது மூணுமே வந்து பீட்டா கார்பன் தான். அப்ப மூணுத்துலயுமே பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணோம். நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா சோ நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும், KBr ரிமூவ் ஆகும். சோ நம்மளுக்கு டைரக்டா ப்ராடக்ட் எழுதுவோம். சோ நிறைய தடவை நான் எலிமினேஷன் காமிச்சிட்டேன், அதனால இங்க எலிமினேஷன் காமிக்கல. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சோ CH3 C இந்த இடத்துல அந்த CH3 அப்படியே இருக்கு. இப்ப இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் வந்துருது CH2. சரி, எலிமினேஷன் முடிஞ்சிருது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல Br நமக்கு வேணும். சோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஹாலோ ஆசிட் ஆட் பண்ண போறோம். இப்ப பொசிஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ப்ராடக்ட்ல எதுல ஹைட்ரஜன் எதுல வந்து Br அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல Br அட்டாச் ஆயிருக்கு, இந்த செகண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு மார்க்கோனிகோவா ஆன்டி மார்க்கோனிகோவான்னு பார்க்கணும். சோ இந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல. சோ அப்ப லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு கார்பன்ல தான் ஹைட்ரஜன் ஆட் ஆகி அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல Br ஆட் ஆகுது. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்ம ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஆன்டி மார்க்கோனிகோவ் ரூல்னா பெராக்சைடு ஆட் பண்ணும். சோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதுவோம். CH3 CH CH3 CH2 Br. சோ மார்க்கோனிகோவ் ஆன்டி மார்க்கோனிகோவ் நீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து போட்டா போதும், இன்னும் ஈஸியா வந்து ப்ராடக்ட் எடுத்துடலாம். சரியா? சோ ப்ராடக்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த அல்கீன்ல போட்டு பார்த்துட்டு பெராக்சைடு வேணுமா வேண்டாவா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கும். அடுத்தது இந்த கொஸ்டினுடைய லாஸ்ட் பார்ட், அனிலின் டு ஃபினைல் ஐசோசைனைட். சோ அனிலின் ஏற்கனவே நான் சொன்னேன், இப்படி எழுதுவோம். அனிலின் NH2. சரியா? சோ இத வந்து இப்படியும் எழுதலாம். எதுக்காக நான் வந்து இதை இன்னொரு ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். C6H5NH2 இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? ஃபினைல் ஐசோசைனைட். ஸோ இந்த C6H5 ஐசோசைனைட்னா NCயோட சேர்ந்து அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்க இல்லாத ஒரு கன்வர்ஷன். இது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அமீன்ஸ் சாப்டர்ல வரும், இருந்தாலும் இங்க கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த கன்வர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரைமரி அமீனை நம்ம ஐசோசைனைடா மாத்துறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. கார்பைல் அமீன் ரியாக்ஷன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைமரி அமீன். சரியா? சோ இங்க நம்ம எடுத்திருக்க பிரைமரி அமீன் வந்து அனிலின். சோ இந்த அனிலின் கூட குளோரோஃபார்ம். சோ குளோரோஃபார்ம்ன்றது CHCl3. இதையும் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து C6H5NCன்னு கிடைக்கும். சரி, இது கூட மிச்ச ப்ராடக்ட் எல்லாம் என்ன வரும்னா KCl வரும், வாட்டர் மாலிக்யூல் வரும். சரியா? சோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். 3 Cl இருக்கு. சோ இந்த இடத்துல 3 போடணும். அப்போ இங்கேயும் 3 போட்டோம்னா கரெக்டா வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 4 5 6. அப்போ இந்த இடத்துல 3 போட்டோம்னா 3 ஆக்சிஜன்
6 ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து அனிலின் டு ஃபினைல் ஐசோசைனைட் கன்வர்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா கார்பைல்-அமீன் ரியாக்ஷன்னு பேரு. ஸோ ஒரு பிரைமரி அமீனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஐசோசைனைட் காம்பவுண்டா கன்வெர்ட் பண்றோம். ஆக்சுவலா இது பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பைல்-அமீன் ரியாக்ஷனை வந்து நம்மளுக்கு பிரைமரி அமீன் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ இட் இஸ் a test used to identify whether the given amine is a primary amine. நம்மளுக்கு கொடுத்திருக்க அமீன் வந்து பிரைமரி அமீனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ரியாக்ஷன் இது. ஸோ இதோட நம்ம வந்து டோட்டலா 20 கன்வர்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாமே ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல. ஸோ கண்டிப்பா ஒரு கன்வர்ஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுனீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸை கண்டிப்பா தப்பு இல்லாம நம்மளால அட்டன் பண்ணி மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.